ஒரு ஆப்பிள் வந்து பாத்தீங்கன்னா கடுமையா எக்ஸசைஸ் பண்ணுது. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆப்பிளோட ஃப்ரெண்டை வந்து பாத்தீங்கன்னா ஃபார்முக்கு கொண்டு போயிட்டாங்க. பட் நம்ம ஆப்பிள வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணல. இதனால வந்து பாத்தீங்கன்னா அது ரெட் கலர் பெயிண்ட் வந்து மேல பூசிக்குது. இப்பயாச்சும் செலக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அப்பயும் அதுக்கு பின்னாடி இருக்க கூட ஆப்பிள வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. பட் அதை வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணவே இல்லை. அதனால சோகமான ஆப்பிள் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் நான் செலக்டே ஆக மாட்டேன் போல அப்படின்னு சொல்லிட்டு சோர்ந்து போயிட்டு நடந்து போகும்போது ஒரு ஜிம்மை வந்து பாக்குது. அந்த இடத்துல போனோடனே பாத்தீங்கன்னா இப்ப கடுமையா வந்து எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணி நான் பெரிய ஆளா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எக்ஸசைஸ் பண்ணி ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா போய் நிக்குது. பட் அப்பயே வந்து பாத்தீங்கன்னா சேம் சைஸ்ல தான் இருக்கு. இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டுத்தனமான ஒரு ஐடியா பண்ணுது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை வந்து கேஸ் ஃபில் பண்ணி இப்ப ஆப்பிள் அப்படியே பெருசாயிடுது. சோ இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிக்கர் வாங்கிடுது. பட் 2 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆனதுனால இப்ப அந்த ஆப்பிள் மறுபடியும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த டைம் டென்ஷனான ஆப்பிள் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம் அந்த வேனை விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த வேனை துரத்திட்டே வந்து ஓட ஆரம்பிக்குது. இது மாதிரி ஓடி போயிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு கிளைய வந்து பிடிக்காம போகும்போது ஸ்லிப் ஆகி அப்படியே பாத்தீங்கன்னா நியூட்டனோட மண்டையிலே வந்து விழுந்துடுது. இப்படி தாங்க கிராவிட்டியை வந்து நியூட்டன் கண்டுபிடிச்சாரு.